Hello guys, இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு எகனாமிக் சர்வே. சோ ஃபர்ஸ்ட் எகனாமிக் சர்வே ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதோட ஃபர்ஸ்ட் பார்ட் ஆல்ரெடி ஒரு 4 டாபிக் அப்படிங்கிறது போட்டுட்டேன். இன்னும் ஒரு 5 டாபிக் இருக்குது. அத தான் இன்னைக்கு பார்க்க போறோம். சோ எல்லாரும் நல்ல ஒரு வரவேற்பு கொடுத்திருந்தீங்க அந்த வீடியோக்கு. ஓகே, நான் சொன்ன மாதிரியே நெக்ஸ்ட் வீடியோவும் போடுறேன். சோ இதோட இந்த வீடியோ முடியும். அண்ட் இந்த வீடியோ இதுக்கு அப்புறம் வந்து நான் PDF வந்து நாளைக்கு உங்களுக்கு சேனல்ல டெலிகிராம் சேனல்ல அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ டெலிகிராம் வந்து இன்னும் நம்ம டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனல் ப்ரொஃபைல் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதிலேயே நான் எல்லா லிங்க்குமே கொடுத்துருப்பேன். டெலிகிராம், இன்ஸ்டாகிராம் எல்லா லிங்க்குமே இருக்கும். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு அதில் வந்து அப் டு டேட் டேட்டாஸ் ஆகட்டும், இல்லைனா ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர்ஸ், ஸோ கம்பைல்டு கொஷின் பேப்பர்ஸ், மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துட்ருக்கேன். ஓகேவா, ஃபைன். ஸோ இப்போ வந்து நம்ம சர்வீசஸ் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ எப்பயும் போல் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் ஸோ நீங்கள் போடுற லைக் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ சர்வீசஸ் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா சேவைகள். ஓகே, ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன் தமிழில் என்னால் ஃபுல்லாக எடுக்க முடியல இந்த நோட்ஸ் அப்படிங்கிறது. ஸோ நான் அதனால தான் இங்கிலீஷில் கொடுத்துருக்கேன். பட் அதோட எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நான் தமிழில் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அண்ட் அதே மாதிரி தான் சொல்ல போகிறேன். ஸோ சேவைகள் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் சர்வீஸ் எக்ஸ்போர்ட்ஸ், ஸோ சேவை ஏற்றுமதியில் தமிழ்நாடு எத்தனாவது பிளேஸில் இருக்குது அப்படின்னா 3rd பிளேஸில் இருக்கிறோம். ஸோ அதே மாதிரி சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட்ஸில் மென்பொருள் ஏற்றுமதியில் தமிழ்நாடு 4வது இடத்துல இருக்கிறோம். ஓகேவா, சேவைத்துறை சார்ந்த ஏற்றுமதியில் 3வது இடத்துலையும், மென்பொருள் ஏற்றுமதியில் 4வது இடத்துலையும், கிரெடிட் டெபாசிட் ரேஷியோன்னு எடுத்துட்டிங்கன்னா CDR அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அந்த கடன் வைப்பு விகிதம் அப்படிங்கிறது. ஸோ அதில் வந்து தமிழ்நாடு 3வது இடத்துலையும் இருக்கிறோம், கடன் வைப்பு விகிதம். ஓகேவா, ஸோ இதெல்லாம் தமிழ்நாட்டோட இம்பார்ட்டன்ட் ரேங்கிங். அடுத்தது பீரியாடிக் லேபர் ஒர்க் ஃபோர்ஸ் சர்வே 2023-24. இந்த லேபர் ஒர்க் ஃபோர்ஸ் சர்வே அப்படிங்கிறது இந்த தொழிலாளர்கள் வேலை செய்கிறத வச்சு எடுக்கக்கூடிய ஒரு ரிப்போர்ட் தான். ஒரு குறிப்பிட்ட பீரியடை மென்ஷன் பண்ணி அவங்க எடுப்பாங்க. அண்ட் டோட்டல் ஒர்க் ஃபோர்ஸ் தமிழ்நாட்டில் டோட்டலாக எவ்வளவு தொழிலாளர்கள் வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறது, அதுவும் சர்வீஸ் செக்டாரில். ஓகேவா, பார்த்தோன்னா 54.63%. ஸோ நம்ம ஃபஸ்ட்டே பார்த்துருந்தோம் எந்த செக்டாரில் தான் அதிகமான பங்கீடு இருக்குது அப்படின்னா சேவைத்துறைகளில் தான். அடுத்தது 2ஆம் நிலைத்துறை, அதுக்கப்புறம் முதல் நிலைத்துறை. ஸோ அப்போ சர்வீசஸ் அப்படின்னு சேவைகள் எடுத்துட்டோன்னா 54.63%. இந்த டேட்டா வந்து மறக்கவே கூடாது. அதே போல் இந்த இதில் டோட்டல் ஒர்க் ஃபோர்ஸில் நேஷ்னல் ஆவரேஜ் இந்தியாவோட சராசரி விகிதம் 28.42%. அதே போல் தமிழ்நாட்டோட பாப்புலேஷன் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8.3 crore. ஓகே, ஆக்சுவலாக 2011 சென்சஸ் படி 7.1 crore சம்திங் இருந்திருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் 2021 எடுக்க வேண்டிய சென்சஸ் வந்து எடுக்கலை. ஸோ கொரோனானால அது வந்து தள்ளி போயிட்டு இருந்துச்சு. அண்ட் இன்னுமே எடுக்கலை. ஓகேவா, அப்போ தமிழ்நாட்டோட பாப்புலேஷன் இப்போதைய கணக்கின்படி 8.3 crore, 8.3 கோடி அப்படிங்கிற அளவில் இருக்குது. இந்தியாஸ் டொமஸ்டிக் ஏவியேஷன் மார்க்கெட்டு, ஸோ இந்த உள்நாட்டு பொருட்களுக்கான ஒரு சந்தை அப்படிங்கிறது இருக்கு இல்லையா. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா 3rd பிளேஸில் இருக்குது. ஏவியேஷன் அப்படிங்கிறது இந்த ஏர் ரிலேட்டட், அந்த ஃப்ளைட்டு எல்லாம் ரிலேட்டடானது. ஸோ அதில் உள்நாட்டு சந்தையை பொறுத்த வரைக்கும் 3வது இடத்துல இருக்கிறோம் டொமஸ்டிக் ஏவியேஷன் மார்க்கெட்டில். அடுத்தது தமிழ்நாடு 4 இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்ஸ் அண்ட் 2 டொமஸ்டிக் ஏர்போர்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது தமிழ்நாட்டில் 4 சர்வதேச விமான நிலையங்களும் 2 உள்நாட்டு விமான நிலையங்களும் இருக்குது. ஸோ அந்த 4+2 எதுன்னு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் நம்ம அது யூஸ்வலாக 10th ஜாகிரஃபியில் இருக்கிற டேட்டா தான், பெரிய கஷ்டமெல்லாம் கிடையாது, ரொம்பவே ஈஸியானது தான். தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ தெரியலனாலும் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு கமெண்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு தமிழ்நாட்டில் மேஜர் போர்ட்ஸ், முக்கியமான துறைமுகங்கள்னு எடுத்துட்டிங்கன்னா 3 துறைமுகங்கள் இருக்குது. இது வந்து ரிப்பீட்டடாக நிறைய தடவை ப்ரீவியஸ் இயர்ஸில் கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு எக்கனாமிக் சர்வேலையும் கொடுத்துருக்காங்க. ஸோ சேம் கொஸ்டின் வந்து குரூப் 1 ஆகட்டும், குரூப் 4 ஆகட்டும் ரிஃப்ளெக்ட் ஆகலாம். ஸோ குரூப் 4 எக்ஸாமினேஷன் நோட்டிஃபிகேஷன் வந்தாச்சு. ஸோ 76 நாட்கள் தான் இருக்குது இன்னும். ஸோ நல்லா படிங்க. ஓகேவா, அப்போ மேஜர் போர்ட்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோன்னா காமராஜர் போர்ட், VOC போர்ட், சென்னை போர்ட், 3 போர்ட்ஸ் இருக்குது. அதே மாதிரி சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட்ஸ் மென்பொருள் ஏற்றுமதியில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு 4வது இடத்துல இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு 3 இடத்துல எது இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். கர்நாடகா, மகாராஷ்டிரா, தெலுங்கானா. ஓகேவா, ஸோ இது
இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டேட்டா. சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட்ஸில் நம்ம 4th பிளேஸில் இருக்கோம். ஃபஸ்ட்டு பிளேஸில் கர்நாடகா, செகண்ட் பிளேஸில் மகாராஷ்டிரா, தேர்ட் பிளேஸில் தெலுங்கானா. அடுத்தது பெர் கேபிட்டா பவர் கெப்பாசிட்டி. ஸோ இந்த தனிநபர் பவர் கேப்பபிலிட்டி அப்படிங்கிறது தனிநபர் ஆற்றல் தேவை அந்த மாதிரி சொல்லலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பிளேஸில் ஹரியானா இருக்காங்க. ஸோ அந்த பவர் கேப்பபிலிட்டி ஒரு தனிநபருக்கு எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து ஃபஸ்ட் பிளேஸில் ஹரியானா, நம்ம தமிழ்நாடு வந்து 7th பிளேஸில் இருக்கும். ஸோ இந்த பவர் கேப்பபிலிட்டி எல்லாம் ரொம்பவே முக்கியமானது தான். இந்த டேட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ்நாடு 7வது இடம். அடுத்தது டூரிசம். ஸோ டூரிசம் அப்படின்னு சுற்றுலாத்துறை அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா தேசிய ஜிடிபிக்கு கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் இருக்குது இல்லையா, ஸோ அதுக்கு வந்து நம்ம எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ணுறோம் அப்படின்னா, அதாவது நம்மளோட தமிழ்நாட்டோட பங்கு எவ்வளோனா 6.23% அளவுக்கு இருக்குது. 6.23%. ஸோ கிரெடிட் டெபாசிட் ரேஷியோ, ஸோ ஆல்ரெடி பார்த்த மாதிரி கடன் வைப்பு விகிதத்தில் தமிழ்நாடு 3வது பிளேஸில் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு 2 பிளேஸில் யார் இருக்காங்கன்னு பார்க்கணும்ல, ஆந்திராவும் தெலுங்கானாவும் இருக்காங்க. ஓகே, ஸோ அதான் வந்து சர்வீசஸ் அப்படிங்கிற டாபிக் முடிஞ்சுது. அடுத்தது எம்ப்ளாய்மெண்ட். ஸோ எம்ப்ளாய்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். ஸோ வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது தான் அக்கார்டிங் டு வேர்ல்டு பேங்க். ஸோ வேர்ல்டு பேங்கோட ஒரு அறிக்கையின்படி அவங்களோட கூற்றுப்படி என்னென்னா, எவ்ரி 1% இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் இன் எம்ப்ளாய்மெண்ட், அதாவது வேலை வாய்ப்பில் இன்க்ரீஸ் ஆகிற 1% ஆகட்டும் இல்லைனா டிக்ரீஸ் ஆகிற ஒவ்வொரு பர்சன்டேஜுக்கும் அது என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம ஜிடிபி க்ரோத்தில் ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது எவ்வளவு அப்படின்னா 0.6%. ஒன்று இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது வந்து ஜிடிபி இன்க்ரீஸ் ஆகும். சப்போஸ் இந்த எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது கம்மியாச்சு அப்படின்னா நம்ம ஜிடிபியுமே கம்மியாகும். அதை தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ வேர்ல்டு பேங்கோட கூற்று இது ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ் சர்வே கண்டக்டட் பை, ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ் சர்வே அப்படிங்கிறது அந்த ஒர்க் ஃபோர்ஸ் பண்ணுறாங்க ஒவ்வொரு இதில் சேவைத்துறையில் 54.3% அப்படிங்கிறது. ஸோ இது யார் கண்டக்ட் பண்ணுறாங்க, இந்த டேட்டாஸ் எல்லாம் யார் எடுத்து கொடுக்குறாங்க அப்படின்னா NSSO, இந்த நேஷ்னல் சாம்பிள் சர்வே ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க இருப்பாங்க, தேசிய மாதிரி கணக்கீட்டு அமைப்பு அப்படிங்கிறவங்க, அவங்க தான் எடுத்து கொடுக்குறாங்க. ஓகேவா, ஸோ NSSO. அடுத்தது தமிழ்நாடு லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட் ஃபார் இண்டிவிஜுவல்ஸ் ஏஜ். ஸோ ஒவ்வொரு தனிநபரோட வயது 15 வயசுலேருந்து 59 வயசு வரைக்கும் உள்ளவர்கள் தான் அந்த வேலை செய்யும் திறன் உள்ளவர்கள் இல்லையா. ஸோ அது பார்த்தோம் அப்படின்னா அந்த இதுபடி கணக்கிட்டோம் அப்படின்னா 2023-24 இயர்ஸில் தமிழ்நாடோட LFPR எவ்வளோ இருக்குது, 64.6% அளவுக்கு இருக்குது. ஸோ ரூரல் LFPR ஹேஸ் கன்சிஸ்டன்ட்லி எக்ஸீடட் த அர்பன் LFPR. ஸோ வந்து அந்த கிராமப்புறங்கள்லேயுமே இந்த விகிதம் அப்படிங்கிறது அதிகரிச்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது தமிழ்நாடு LFPR ஃபீமேல். ஸோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த LFPR அப்படிங்கிறதுல பெண்களின் பங்களிப்பு பார்த்தோம் அப்படின்னா 43.2%, ஆண்களின் பங்களிப்பு 75.7%. ஸோ ரெண்டுலேயுமே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா, ஆண்கள் 75, பெண்கள் 43. அதே போல் செல்ஃப் எம்ப்ளாய்டு சுய தொழில் புரிகிறவங்க தமிழ்நாட்டில் 34.2% இருக்காங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 58.4% இருக்காங்க. ஸோ வேலைவாய்ப்பு அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய ஸ்கீம்ஸ் இந்த எம்ப்ளாய்மெண்ட் ரிலேட்டடாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் நம்ம தனியாக பார்க்கலாம். ஓகே, அடுத்தது அன்எம்ப்ளாய்மெண்ட். ஸோ வேலையின்மை அப்படின்னு எடுத்துட்டோன்னா 2023-24 தமிழ்நாட்டோட அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டு, ஸோ அர்பனை பொறுத்த வரைக்கும் 3.5%, அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் தான் UR. ஓகேவா, அப்போ தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் 3.5% தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் உண்மை நிலவரம் என்ன அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஓகே, ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 3.2% தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது யூத் எம்ப்ளாய்மெண்ட் சினாரியோ. ஸோ யூத் அப்படிங்கிறவங்க என்ன ஏஜ் குரூப்பில் வருவாங்கன்னா 15 to 29 இயர்ஸ். ஸோ இதேவே ஒரு கொஸ்டினாக ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. இளைஞர்கள் அப்படின்னு அழைக்கப்படுறவங்க எந்த ஏஜ் குரூப்பில் வருவாங்க, 15லேருந்து 29 வரைக்கும். தமிழ்நாடு அர்பன் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம். ஸோ இந்த ஸ்கீம் பார்த்தீங்க அப்படி ஓகே
தமிழ்நாடு அர்பன் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம் TNUES அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து ஒரு சோதனை திட்டமாக தான் கொண்டு வரப்பட்டுச்சு. எதற்காக அப்படின்னு பார்த்தோன்னா, ப்ரொவைடிங் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் லோ செமி ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் இன் செலக்ட் அர்பன் லோக்கல் பாடிஸ். ஸோ இந்த நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் இருக்கும் இல்லையா, அந்த இடங்களில் இந்த ஒரு கம்மியான ஒர்க்கிங் ஸ்கில் இருக்கும், இல்லைனா ஒரு அரைகுறையான ஒர்க்கிங் ஸ்கில் இருக்கும். அந்த ஒர்க் பண்ணுற திறன் அப்படிங்கிறது அரைகுறையாக இருக்கலாம், இல்லை கம்மியாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான நகர்ப்புற உள்ளாட்சி பகுதிகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு வேலைவாய்ப்புக்கான ஆப்பர்ச்சுனிட்டி, ஓகேவா, ஒரு வாய்ப்பு கொடுக்கறது தான் இந்த திட்டம், தமிழ்நாடு அர்பன் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம். அடுத்தது, மாடல்ட் அலாங் த லைன்ஸ் ஆஃப் த மன்ரேகா, த ஸ்கீம் sought to provide 100 days to employment based on demand in these ULBs. அதே மாதிரி இந்த அர்பன் லோக்கல் பாடிஸ் இருக்கு இல்லையா, இங்கே வந்து மன்ரேகா திட்டம் இருக்கு இல்லையா, நம்ம மகாத்மா காந்தி ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட் அப்படிங்கிறது. ஸோ அதன்படி 100 நாட்கள் வேலை அப்படிங்கிறது கொடுக்கப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, பர்டிகுலர்லி இன் எந்த ஏரியாவில், டவுன் பஞ்சாயத்ஸில் கொடுக்குறாங்க. ஸோ த ஆவரேஜ் டெய்லி வேஜஸ் இன் தமிழ்நாடு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த டெய்லி வேஜஸ் இருக்காங்களே, தினக்கூலிகள், அவங்களுக்கு அதிகமான, அதாவது நான் அக்ரிகல்ச்சர் இல்லாமல் மற்ற துறைகளில் இருக்கக்கூடியவங்க ரூரல் ஏரியாஸில், ஸோ அவங்களுக்கு அதிகமான டெய்லி வேஜஸ், ஓகே, ஆவரேஜாக அதிகமாக எங்கே இருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, செகண்ட் பிளேஸில் நம்ம தமிழ்நாடு இருக்கும், ஃபஸ்ட்டு பிளேஸில் கேரளா, தேர்ட் பிளேஸில் ஹரியானா இருக்கும். ஓகேவா, புரியும்னு நினைக்கிறேன். அடுத்தது, ஆவரேஜ் டெய்லி வேஜஸ். ஸோ ஃபஸ்ட்டு பிளேஸ் ஹரியானா, தமிழ்நாடு, அடுத்தது ஹிமாச்சல் பிரதேஷ். ஓகேவா, ஆவரேஜ் டெய்லி வேஜஸ் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து ஹிமாச்சல் பிரதேஷ் தான் வரும். ஃபைன். அடுத்தது, தமிழ்நாடு ranked first in the share of number of factories 15.7% and share of total person employed 15%. அதாவது ஃபேக்ட்ரிஸில் வந்து தமிழ்நாடு ரேங்க்ட் ஃபஸ்ட்டு இந்த ஷேர் ஆஃப் நம்பர் ஆஃப் ஃபேக்ட்ரிஸ். ஸோ நம்பர் ஆஃப் ஃபேக்ட்ரிஸ் அதிகமாக இருக்கிறது எங்கன்னா தமிழ்நாட்டில் தான். அதே போல் எத்தனை பேர் அந்த ஃபேக்ட்ரிஸில் வேலை செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா 15%. ஓகே. அடுத்தது, தமிழ்நாடு கர்நாடகா டாமினேட் EPFO மெம்பர்ஷிப். ஸோ அந்த எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம் ரிலேட்டடான ஒரு மெம்பர்ஷிப்பில் யார் டாப்பில் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடும் கர்நாடகாவும். ஸோ இதுதான் எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிற ஒரு டாபிக் கீழே வரக்கூடியது. அடுத்தது, சோஷியல் செக்டார், ஸோ சமூகத்துறை அப்படின்னு சொல்லலாம். ஸோ தமிழ்நாடு லீட்ஸ் இன் த சோஷியல் ப்ரோக்ரஸ் இண்டெக்ஸ், ஸோ SPI, சமூக வளர்ச்சி தரக்குறியீடு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதே மாதிரி கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ, உயர்தர கல்வி சேர்க்கை, ஹையர் எஜுகேஷனில் உயர்கல்வியில் உயர்தர கல்வி சேர்க்கை. ஸோ இதில் எல்லாம் தமிழ்நாடு ஒரு முன்னணியில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஆல்ரெடி பார்த்த டேட்டா தான். என்னென்னா இந்த குழந்தை இறப்பு விகிதம், அதுக்கப்புறம் பிறப்பு விகிதம், அப்புறம் லோ பாவர்ட்டி ஹெட் கவுண்ட் ரேஷியோ. ஸோ இதிலெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு செகண்ட் பிளேஸில் இருக்காங்க. அடுத்தது, SDG இண்டெக்ஸ், சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் கோல் இண்டெக்ஸ், அதே மாதிரி ஹெல்த் இண்டெக்ஸ். ஸோ இது ரெண்டுலேயுமே வந்து தமிழ்நாடு தேர்ட் பிளேஸில் இருக்காங்க. ஸோ இது வந்து நித்தி ஆயோக் கொடுத்த ரிப்போர்ட்டு தான். அடுத்தது, சீஃப் மினிஸ்டர்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம். ஸோ இந்த சீஃப் மினிஸ்டர்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் அப்படின்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா, இது வந்து 1லேருந்து 5th வரைக்கும் கொடுக்கப்படுது இல்லையா, முதல்வரின் காலை உணவு திட்டம். ஸோ இது ஃபஸ்ட்டு எப்போ லான்ச் பண்ணியிருப்பாங்க, 15 செப்டம்பர் 2025 ஒரு 1545 பள்ளிகளில் மட்டும் தொடங்கியிருப்பாங்க. அதுக்கு அடுத்த வருஷம் ஆகஸ்ட் 2023 பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மற்ற பள்ளிகளில் வந்து தொடங்கியிருப்பாங்க. ஸோ இப்போ வந்து இந்த ரூரல் ஏரியாஸில் இருக்கிற அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் இதை விரிவுபடுத்தியிருக்காங்க. ஸோ நம்மளோட காலை உணவு திட்டத்தை பின்பற்றி எந்தெந்த வெளிநாடுகளில் இதே மாதிரி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் அப்படிங்கிறது இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா யூகேலையும் கனடாலையும். ஓகேவா. ஸோ அதே மாதிரி நம்ம இந்தியாவுக்குள்ளே வேறு எந்த ஸ்டேட் இந்த காலை உணவு திட்டத்தை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா தெலுங்கானா. ஸோ தெலுங்கானாவோட CM யார், ரேவந்த் ரெட்டி. ஓகேவா. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நேஷ்னல் மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ், பல பரிமாண வறுமை குறியீடு. ஸோ இதை கால்குலேட் பண்ணுறது யார், நித்தி ஆயோக் தான். 2015-16 இருந்து கால்குலேட் பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்தது, ஹெட் கவுண்ட் ரேஷியோ.
ஸோ 2022-23 இந்த ஹெட் கவுண்ட் ரேஷியோ அப்படிங்கிறது கம்மியாக இருந்தது. அதாவது ஹெட் கவுண்ட் ரேஷியோ அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணி எடுக்கிறாங்க இல்லை எது அப்படின்னா ப்ரொபோர்ஷன் ஆஃப் பாப்புலேஷன் தட் இஸ் மல்டி டைமென்ஷனல் புவர். இந்த பல பரிமாண வறுமை குறியீட்டில் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கான அந்த விகிதம். ஸோ அதுதான் வந்து இந்த ஹெட் கவுண்ட் ரேஷியோவில் சொல்கிறாங்க. அப்போ அது கம்மியாக இருக்கிறது கேரளா ஃபஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸில் நம்ம தமிழ்நாடு இருக்கும். ஓகேவா. அடுத்தது ஆவரேஜ் மந்த்லி பெர் கேபிட்டா கன்சப்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் இன் போத் ரூரல் அண்ட் அர்பன் ஏரியாஸ் அமங் மேஜர் ஸ்டேட்ஸ் 2023-24. மாதாந்திர அந்த தனிநபர் வருமானம் இருக்கு இல்லையா, தனிநபர் வருமானம் இல்லை, பெர் கேபிட்டா கன்சப்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ அந்த ஒவ்வொரு பொருட்கள் வாங்குறதுக்காகட்டும் இல்லை அதுக்காக செலவு பண்ணுறது. ஓகே. ஸோ அது ரூரல் அர்பன் ஏரியாஸ் ரெண்டையும் பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாடு 4வது பிளேஸில் இருக்காங்க. ஓகே. ஸோ ஆனுவல் பெர் கேபிட்டா இன்கம் அதை பேஸ் பண்ணி தான் இது எடுக்கிறாங்க. ஸோ தமிழ்நாட்டு 4வது பிளேஸ், பெர் கேபிட்டா இன்கம்னே வச்சுக்கலாம், 4வது பிளேஸ். ஸோ ரூரல் ஏரியா இதே தான். அப்போ தமிழ்நாடு 4ன்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற 3 ஸ்டேட் எதுன்னு தெரியணும் இல்லையா, கேரளா, ஹிமாச்சல் பிரதேஷ், பஞ்சாப். ஓகேவா. ஓகே. அடுத்தது அர்பன் ஏரியான்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா அதுவே ஃபஸ்ட் பிளேஸில் ஹிமாச்சல் பிரதேஷ், செகண்டு தெலுங்கானா, தேர்டு ஹரியானா, ஃபோர்த்து வந்து தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் அர்பன் அண்ட் ரூரலில் 4th பிளேஸில் தான் இருக்காங்க. அடுத்தது கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ தமிழ்நாடு. ஸோ இந்த உயர்கல்வி சேர்க்கை விகிதம் அப்படின்னு எடுத்துட்டோன்னா இந்த எலிமெண்ட்ரி ஸ்கூல் லெவலில் 98.4% அளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் சேர்ந்துருக்காங்க. செகண்டரி எஜுகேஷன் ஸோ 10th வரைக்கும் எடுத்துட்டோன்னா 97.5%. ஹையர் செகண்டரி 12th எடுத்துட்டோம் அப்படின்னா 82.9% அளவுக்கு இருக்குது. ஸோ இந்த டேட்டாவும் படித்து வச்சுக்கோங்க. அடுத்தது ஸ்கூல் எஜுகேஷன் குவாலிட்டி இண்டெக்ஸ். ஸோ பள்ளி கல்விக்கான தரநிலை குறியீடு. ஓகேவா. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பிளேஸில் கேரளா இருக்காங்க. ஸோ பள்ளி கல்வி ஒரு தரமான நிலையில் இருக்குதா அப்படிங்கிறதுக்கான ஒரு இண்டெக்ஸ் தான். கேரளா 82.2%, தமிழ்நாடு 73.4%. ஸோ ரொம்ப முக்கியமானது இது ஸ்கூல் எஜுகேஷன் குவாலிட்டி இண்டெக்ஸ். தமிழ்நாடு செகண்ட் பிளேஸில் இருக்காங்க. இது வந்து நித்தி ஆயோக் 2019 வந்து கொடுத்த டேட்டா. ஓகேவா. அடுத்தது ட்ராப் அவுட் இன் செகண்டரி எஜுகேஷன். ஸோ இந்த 10th ஆகட்டும், ஸோ இந்த மாதிரி இதில் வந்து இடைநிற்றல் விகிதம் தமிழ்நாட்டில் எவ்வளவு இருக்குன்னா 4.5%. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 12.6% அளவுக்கு இருக்குது. அப்போ தமிழ்நாடு வந்து பெட்டர் தான். இல்லம் தேடி கல்வி திட்டம். ஸோ இது 27 அக்டோபர் 2021 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இல்லம் தேடி கல்வி திட்டம் அப்படிங்கிறது மெயினாக ஸ்டூடெண்ட்ஸ் 1லேருந்து 8th வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அந்த லேர்னிங் இதை வந்து கொடுக்கறது தான். அதாவது பள்ளி முடிந்து அதுக்கப்புறமா ஒரு 2 hours அப்படிங்கிறது வாலண்டியர்ஸ் வச்சு அவங்களுக்கு ஒரு டியூஷன் மாதிரி எடுக்கக்கூடியது இந்த இல்லம் தேடி கல்வி திட்டம். அடுத்தது 2021-22 கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ ஹையர் எஜுகேஷனில் எவ்வளோ இருந்துச்சுன்னா தமிழ்நாட்டில் 47%. ஸோ இந்தியாவோடது 28.4%. ஸோ கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ பாய்ஸுக்கு எடுத்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் 46.8%, தமிழ்நாடு தான் ஹையஸ்ட்டு. செகண்ட் உத்தரகாண்ட் 40.1%, தெலுங்கானா 38.5%. அதே போல் கேர்ள்ஸுக்கு எடுத்திங்கன்னா ஹிமாச்சல் பிரதேஷ் 49.7%, கேரளா செகண்டு 49%, தமிழ்நாடு தேர்டு 47.3%. ஸோ அதே மாதிரி 7.5% ரிசர்வேஷன் அப்படிங்கிறது தொழில் கல்வியில் கொடுக்கணும். இந்த கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரிசர்வேஷன் 7.5% கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன கமிட்டி எதுனா டி முருகேசன் கமிட்டி. ஸோ இவரோட தலைமையில் தான் இப்போ மாநில கல்விக் கொள்கை அப்படிங்கிறது அமைக்கிறதுக்கு இவரோட தலைமையிலான குழு தான் அமைச்சிருக்காங்க. டி முருகேசன் ரொம்ப முக்கியமானவர். அடுத்தது புதுமை பெண் திட்டம் எப்போ லான்ச் பண்ணியிருப்பாங்க? 15 செப்டம்பர் 2022. ஸோ மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் பெயரில் கொடுக்கப்பட்ட அந்த திருமண உதவித்தொகை திட்டத்தை மாற்றி புதுமை பெண் திட்டம் அப்படிங்கிற திட்டம் பெண்கள் வந்து உயர்கல்வி பயிலணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக கொண்டு வரப்பட்டது. 6லேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் தமிழ் வழியில் கல்வி பயின்ற அரசு பள்ளி மாணவிகளுக்கு, ஸோ இப்போ அரசு உதவி பெறும் பள்ளி மாணவிகளுக்கும் வழங்கப்படுது.
அண்ட் அவங்க வந்து 12th முடித்து டிகிரி சேர்ந்தால் மாதம் 1000 ரூபாய் அப்படிங்கிறது அவங்க டிகிரி கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் அவங்க அக்கௌண்ட்டில் டைரக்ட் பெனிஃபிஷியரி ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற ஒரு மெத்தட் மூலமாக வழங்கப்படுது. இதே மாதிரி தான் பாய்ஸுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் புதல்வன் திட்டம், அது வந்து August 9, 2024 கோயம்புத்தூரில் வச்சு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது ஹெல்த்து. ஸோ ஹெல்த் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா நேஷ்னல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே 4 and 5. ஸோ இதன்படி பிட்வீன் 2015-16லேருந்து 2019-21 வரைக்கும் யார் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்காங்க அப்படின்னா கேரளா, செகண்ட் பிளேஸில் தமிழ்நாடு இருக்காங்க. ஸோ ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு அப்போவே பார்த்துருப்போம். ஸோ தமிழ்நாடு 3rd பிளேஸ் அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கும். அண்ட் புக்லேயுமே உங்களுக்கு 2017-18 ரிப்போர்ட் படி கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து 21 லேட்டஸ்ட் ரிப்போர்ட் வரைக்கும், அது வரைக்கும் ஒரு 10 years மாதிரி கால்குலேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு கேரளா, செகண்ட் வந்து தமிழ்நாடு. ஓகேவா, 4, 5 ரெண்டும் சேர்த்து. அடுத்தது லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அட் பர்த். ஸோ வாழ்நாள் எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது 2016-20 பீரியடில் அதிகமாக எங்கே காணப்படுது அப்படின்னா கேரளா 75 வயசு வரைக்கும், ஹிமாச்சல் பிரதேஷ் செகண்டு 73.5, தமிழ்நாடு 3rd 73.2. அடுத்தது தமிழ்நாடு கவர்மெண்ட் சீஃப் மினிஸ்டர்ஸ் காம்ப்ரஹென்சிவ் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் அப்படிங்கிறது 2009 கொண்டு வந்திருப்பாங்க. இது ஒன்றும் இல்லை, அந்த முதல்வரின் மருத்துவ காப்பீடு இருக்கு இல்லையா, அதுதான். ஸோ அந்த இது போக ஹெல்த் அப்படின்னு எடுத்துட்டோன்னா மக்களை தேடி மருத்துவம் திட்டம் ரொம்ப முக்கியம். August 5, 2021 வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ நான் கம்யூனிகபிள் டிசீஸ், தொற்றா நோய்களான சுகரு, ஸோ சர்க்கரை நோய், இரத்த கொதிப்பு, ஸோ இந்த மாதிரி நோய்களுக்கு வீடு தேடி சென்று வயதானவர்களுக்கு வீட்டிலேயே அந்த டெஸ்ட் பண்ணி மருந்து கொடுக்கறது அப்படிங்கிறது தான் மக்களை தேடி மருத்துவம். அடுத்தது ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா. ஸோ இது வந்து 23 செப்டம்பர் 2018 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, 2009 அந்த சீஃப் மினிஸ்டர்ஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னு, அதை வந்து இந்த பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா ஸ்கீமுக்கு கூட மர்ஜ் பண்ணியிருப்பாங்க. ஸோ மர்ஜ் பண்ணி யூனியன் கவர்மெண்ட் இதுக்கு எவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறாங்கன்னா 60% கொடுப்பாங்க, நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து 40% கொடுக்குறோம். அடுத்தது இன்டகிரேட்டட் சைல்ட் டெவலப்மெண்ட் சர்வீசஸ், ஒருங்கிணைந்த ஒருங்கிணைந்த குழந்தை மேம்பாட்டு சேவை. ஓகேவா, ஸோ இது எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, 1975. ஸோ 0 to 6 வயது வரைக்கும் உள்ள குழந்தைகளுக்கு அந்த ஊட்டச்சத்து கொடுக்கணும், ஸோ அவங்க நல்ல முறையில் மேம்படணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு திட்டம் தான் இது. அடுத்தது சீஃப் மினிஸ்டர்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம். ஸோ இது ஆல்ரெடி பார்த்தோம், செப்டம்பர் 15, 2022. ஸோ இதில் தமிழ்நாடு தான் வந்து ஒரு முன்னோடி மாநிலமாக இருக்குது. அடுத்து ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஹெல்த் இண்டெக்ஸ் 2019-20. ஸோ லேட்டஸ்ட் ரிப்போர்ட்டு கேரளா ஃபஸ்ட்டு, செகண்டு தமிழ்நாடு, 3rd தெலுங்கானா. அடுத்தது சோஷியல் ப்ரோக்ரஸ் இண்டெக்ஸ்டு, இந்த நித்தி ஆயோக்கால் வெளியிடப்பட்டது. அண்ட் இதில் வந்து ஒரு 12 காம்பனன்ட்ஸ் பேஸ் பண்ணி ஒரு 3 டைமென்ஷன்ஸில், ஓகேவா, இந்த 3 டைமென்ஷன்ஸ்க்கு கீழே ஒரு 12 சப் கேட்டகரி இருக்குது. ஸோ அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இந்த சோஷியல் ப்ரோக்ரஸ் இண்டெக்ஸ் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. ஸோ அது என்னெல்லாம் டைமென்ஷன் அப்படின்னு பார்த்தோன்னா, பேசிக் ஹியூமன் நீட்ஸ், மனிதனுக்கான அடிப்படை தேவை, ஃபவுண்டேஷன் ஆஃப் வெல் பீயிங், ஸோ ஒரு நல்ல நிலைமையில் கூடியதற்கான ஒரு அடித்தளம். அடுத்தது ஆப்பர்ச்சுனிட்டி, வாய்ப்பு. ஓகேவா, ஸோ இந்த 3 டைமென்ஷனுக்கு கீழே சப் கேட்டகரி ஒரு 12 கேட்டகரி இருக்குது. இதன்படி 2022 சோஷியல் ப்ரோக்ரஸ் இண்டெக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பிளேஸில் தமிழ்நாடும், ஸோ செகண்ட் பிளேஸில் ஹிமாச்சல் பிரதேஷும், 3rd பிளேஸில் கேரளாவும் இருக்காங்க. ஓகேவா, தமிழ்நாடு, ஹிமாச்சல் பிரதேஷ், கேரளா. ஸோ தமிழ்நாட்டோட ஸ்கோர் எவ்வளவு, 63.3 அவுட் ஆஃப் 100. அடுத்தது HDI ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். ஸோ இதில் வந்து தமிழ்நாடு 2022 0.692 பாயிண்ட் எடுத்திருக்காங்க. ஸோ எத்தனாவது பிளேஸில் இருக்கும் HDI அப்படின்னா 6வது பிளேஸில் இருக்கிறோம். ஃபஸ்ட்டு பிளேஸில் கேரளா, அடுத்து ஹிமாச்சல் பிரதேஷ், பஞ்சாப், ஹரியானா, மகாராஷ்டிரா, தமிழ்நாடு 6வது இடம். அடுத்தது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸில் நித்தி ஆயோக் வந்து ஒரு 113 இண்டிகேட்டர்ஸை பேஸ் பண்ணி தான் ரேங்கிங் கொடுக்குறாங்க. அதன்படி 2023-24 ஃபஸ்ட்டு பிளேஸ் வந்து கேரளா 79 மார்க்கு, உத்தரகாண்ட் வந்து 79. ஸோ 2 பேருமே ஃபஸ்ட் பிளேஸ் கேட்டகரியில் தான் வருவாங்க. ஸோ 2 பேருமே ஃபஸ்ட்டு அப்படிங்கிறனால செகண்ட் வராது. ஸோ தமிழ்நாடு வந்து 3rd 78, ஹிமாச்சல் பிரதேஷ்க்கு 77 ஸ்கோர் கொடுத்துருக்காங்க, பஞ்சாபுக்கு 76. ஸோ கேரளா, உத்தரகாண்ட், தமிழ்நாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம், டாப் 3.
அடுத்தது climate சேஞ்ச் பார்க்கலாம். ஸோ climate சேஞ்ச் அப்படின்னு எடுத்துட்டோன்னா இது நேற்றே பார்த்துருப்போம் ஆல்ரெடி. ஸோ என்னென்ன சைக்ளோன்ஸ் ரீசெண்டாக வந்திருக்கும்? வர்தா 2016, ஓக்கி 2017, கஜா 2018, மிக்ஜாம் 2023, ஃபெங்கல் 2024. ஓகேவா? இது அப்படியே ஆர்டராக கொடுத்து குரோனாலஜிக்கல் ஆர்டரில் கேட்பாங்க. ஸோ மோஸ்ட் பொல்யூட்டட் பிளேஸ் இன் தமிழ்நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா கும்மிடிப்பூண்டி. ஓகேவா? செகண்ட் வந்து ஹொசூர், தேர்டு வந்து சென்னை. ஸோ இந்த டேட்டா ரொம்ப முக்கியமானது. ஸோ நித்தி ஆயோக் 2022ல் டெவலப் த ஸ்டேட் எனர்ஜி அண்ட் கிளைமேட் இண்டெக்ஸ் அப்படிங்கிற ஒரு இண்டெக்ஸு. ஓகேவா? மாநில ஆற்றல் மற்றும் காலநிலை குறியீடு ஒரு தரநிலை அதை வந்து வெளியிட்டிருக்காங்க. இதில் வந்து ஒரு 27 இண்டிகேட்டர்ஸும் 6 பெராமீட்டர்ஸும் யூஸ் பண்ணி தான் இந்த ரேங்கிங் வந்து கொடுக்குறாங்க. இதன்படி ஃபஸ்ட் பிளேஸில் யார் இருக்காங்கன்னா குஜராத். ஓகேவா? 50.1 ஸ்கோரு. செகண்ட் கேரளா, தேர்டு பஞ்சாப், ஃபோர்த்து ஹரியானா. ஸோ இவங்க எல்லாருமே ஒரு 4 ரன்னர் அப்படிங்கிற கேட்டகரி, ஒரு முன்னேறக்கூடிய அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் வர்றாங்க. தமிழ்நாடு 9th பிளேஸில் இருக்கும். ஸோ நம்ம வந்து அச்சீவர்ஸ் கேட்டகரியில் வரோம். ஸோ தமிழ்நாடு என்ன கேட்டகரி? அச்சீவர்ஸ் கேட்டகரி. இது என்ன இண்டெக்ஸு? ஸ்டேட் எனர்ஜி அண்ட் கிளைமேட் இண்டெக்ஸ். அடுத்தது SDG 13 சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோலை பொறுத்த வரைக்கும் நிலையான நீடித்த வளர்ச்சி இருக்கு இல்லையா, நிலையான மேம்படுத்தப்பட்ட வளர்ச்சி. ஸோ அதில் வந்து 13வது கோல் தான் வந்து இந்த கிளைமேட் ஆக்ஷனோட தொடர்புடையது. ஸோ இதில் வந்து தமிழ்நாடு ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கும். ஸ்கோர் வந்து 81. நேஷ்னல் ஆவரேஜ் எவ்வளவு அப்படின்னா 67 தான் ரேங்க்கு. ஸோ செகண்ட் பிளேஸில் கேரளா, தேர்டு குஜராத்து, அடுத்து கர்நாடகா, 5வது பிளேஸில் மகாராஷ்டிரா இருக்காங்க. காம்போசைட் கிளைமேட் ரிஸ்க் இண்டெக்ஸு. ஸோ இதில் வேல்யூஸ் ஃபார் ஆல் டிஸ்ட்ரிக்ட்ஸ் இன் தமிழ்நாடு. ஸோ இந்த இண்டெக்ஸ் படி பார்த்தீங்க அப்படின்னா நார்த் ஈஸ்டர்ன் வடகிழக்கு மாநிலங்கள் இருக்கு இல்லையா, ஸோ அந்த பகுதிகள், ஸோ கடலோர பகுதிகளும் அதில் கவர் ஆகும். இதில் இது எல்லாமே வந்து ஹைலி வல்னரபிள். ஓகே, அதாவது இங்கே வந்து ரொம்பவே ஒரு எக்ஸ்ட்ரீம் வெதர் கண்டிஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நார்த் ஈஸ்ட் மான்சூன் டைமில். அதாவது வடகிழக்கு பருவநிலை காலங்களில் ரொம்பவே ஒரு கொடூரமான காலநிலை தான் இங்கே நிலவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எலிவேட்டட் ரிஸ்க் அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா எந்தெந்த பகுதியில்? மயிலாடுதுறை, திருவாரூர், காஞ்சிபுரம், நாகப்பட்டினம். இதுவே கம்மியான இம்பேக்ட் எங்கே காணப்படுது அப்படின்னு பார்த்தோன்னா புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம். ஸோ வெஸ்டர்ன் காட்ஸ் லோயர் வல்னரபிலிட்டி. ஸோ மேற்கு தொடர்ச்சி பகுதிகளை பொறுத்த வரைக்கும் அது வந்து கம்மியான பாதிப்புக்குள்ளாகக்கூடிய பகுதிகள் தான். ஸோ இங்கே தான் வந்து பாலக்காடு கணவாய், செங்கோட்டை கணவாய், கன்னியாகுமரி ஆரல்வாய்மொழி கணவாய், ஸோ இதெல்லாம் காணப்படுது. அடுத்தது மாடரேட் ரிஸ்க் லெவல்ஸ். ஸோ ஒரு மிதமான ரிஸ்க் எங்கே காணப்படுதுன்னா சென்டர் கோர் ஆஃப் தமிழ்நாடு, கன்னியாகுமரி டு ராணிப்பேட்டை வரைக்கும். ஸோ அந்த சென்டர் பார்ட்டு வந்து காணப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது லாஸ்ட் டாபிக்கு மீடியம் டேர்ம் க்ரோ அவுட்லுக். ஸோ க்ரீன் ஹவுஸ் கேஸு இதுதான் வந்து ப்ரைமரி டிவைஸ் ஆஃப் குளோபல் வார்மிங். இந்த க்ரீன் பசுமை இல்ல வாயு இது வெளியேறுவது தான் வந்து இந்த புவி வெப்பமயமாதலுக்கும் காலநிலை மாற்றத்துக்கும் முக்கியமான காரணமாக இருக்குது. ஸோ தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் வல்னரபிள் டு ரைசிங் சீ லெவல், நம்ம கடல் மட்டம் உயர்றது வந்து ரொம்பவே மோசமான நிலையில் உயர்ந்துட்டுருக்குது. ஸோ தமிழ்நாடு தான் மோஸ்ட் இண்டஸ்ட்ரியலைஸ்ட் அண்ட் அர்பனைஸ்ட் ஸ்டேட் இன் இந்தியான்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு தான் இந்தியாவிலேயே ரொம்ப ஒரு நகரமயமாக்கப்பட்ட தொழில்மயமாக்கப்பட்ட நகரம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு மாநிலம். அடுத்தது ஃபாரஸ்ட் அண்ட் ட்ரீ கவர்ஸ். ஸோ காடுகள் மற்றும் மரங்களின் பரப்பளவு கவர் பண்ணதை பேஸ் பண்ணி 2023ல் தமிழ்நாடு 20.34% வந்து காடுகளால் கவரப்பட்டிருக்கு. ஸோ $1 trillion எக்கனாமி இது வந்து எப்போ அச்சீவ் பண்ணுறதுக்கு கோல் வச்சுருக்காங்கன்னா 2030. அதே மாதிரி தனிநபர் வருமானம் அப்படின்னு எடுத்துட்டோன்னா 2023-24 தமிழ்நாடு தான் தமிழ்நாட்டோடது எவ்வளோனா 3.15 lakh. ஓகேவா? ஸோ இது ரொம்ப முக்கியம். அடுத்தது தமிழ்நாடோட பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி. இது வந்து எது கூட கம்பேர் பண்ணலாம் அப்படின்னா அர்ஜென்டினா மற்றும் துருக்கி கூட கம்பேர் பண்ணலாம். இது ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்போம். அண்டு லீடிங் பெர் கேபிட்டா இன்கம்னு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் செங்கல்பட்டு ஃபஸ்ட்டு, செகண்ட் பிளேஸில் காஞ்சிபுரம் இருக்காங்க.
அடுத்தது ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன் 2021ல் 66.4% இருந்துச்சு. அண்ட் 2023-24ல் தமிழ்நாட்டோட ஸ்டேட் ஜிடிபி பார்த்தீங்கன்னா 27.22 லட்சம் கோடி. ஸோ இதெல்லாம் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான டேட்டாஸ். அடுத்தது தமிழ்நாடு செமிகண்டக்டர் அண்ட் அட்வான்ஸ்ட் எலக்ட்ரானிக் பாலிசி, தமிழ்நாடு குறைக்கடத்தி மற்றும் நவீனமயமாக்கப்பட்ட மின்னணு கருவி கொள்கை. ஸோ மின்னணு கொள்கை அப்படிங்கிறது 2024 வெளியிடப்பட்டிருக்குது. தமிழ்நாடு அதிகமான உற்பத்தி எதில் கொடுக்குறாங்க அப்படின்னா நெல் மற்றும் கரும்பு, ரைஸ் அண்ட் சுகர் கேனில். அடுத்தது எஃபிஓ அப்படின்னா ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன்ஸ். அதே போல் தமிழ்நாடு குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் 2024ல் நடந்திருக்கும். இது ஆல்ரெடி பார்த்துருப்போம். இதில் வந்து எவ்வளவு முதலீடு ஈர்க்கப்பட்டுச்சு அப்படின்னா 6.64 லட்சம் கோடி முதலீடு ஈர்க்கப்பட்டுச்சு. ஸோ இந்த டேட்டா ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி தமிழ்நாடு டூரிசம் பாலிசி 2023ல் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ தமிழ்நாடு ஸ்டேட் ஆக்ஷன் பிளான் ஆன் கிளைமேட் சேஞ்ச் இது வந்து 2023லேருந்து 2030 வரைக்கும் நடைமுறையில் இருக்க போகுது. ஸோ இந்த டேட்டா வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ இதன்படி மெயினாக ஒரு 3 கோல் வச்சுருக்காங்க. என்னென்னா ரெடியூசிங் எமிஷன்ஸ். ஸோ அந்த பொல்யூஷன்ஸ் எமிஷன்ஸ் ஆகுது இல்லையா, அதாவது நெட் ஜீரோ கார்பன் எமிஷன் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்கல்ல, கரியமில வாயு வெளியேற்றத்தை குறைக்கிறது ஃபஸ்ட்டு அது. அடுத்தது ப்ரொமோட்டிங் கிளைமேட் அடாப்டேஷன். ஸோ காலநிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம அடாப்ட் ஆகுறதுக்கான ஒரு ப்ரொமோஷன்ஸ் கொடுக்கறது. அடுத்தது என்ஹான்சிங் சஸ்டைனபிலிட்டி, ஒரு நிலையான தன்மை காணப்படணும் அப்படிங்கிறத ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறது. ஓகேவா, இந்த 3 தான் இந்த கிளைமேட் சேஞ்ச் ஆக்ஷன் பிளானில் இடம்பெற்றிருக்கக்கூடியது. அண்ட் ஸோ இதுதான் வந்து டேட்டாஸ். ஓகேவா, ஸோ இந்த டேட்டா ஆல்ரெடி இருக்கும். பெர் கேபிட்டா இன்கம் 3.15 தான், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, நெட் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் மட்டும் எவ்வளோனா 2.13 crore இருக்குது 2022-23 படி. ஸோ அவ்வளோதான் மக்களே, எக்கனாமிக் சர்வே அப்படிங்கிறது முடிஞ்சு. இவ்வளோதான், டோட்டலாகவே 17 pages தான். நான் இதுக்கான PDF தரேன். ஸோ நாளைக்கு உங்களுக்கு டெலகிராமில் அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா, ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா என்ன அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் எந்த மாதிரி வீடியோ வேணும், எந்த மாதிரி டேட்டாஸ் வேணும்னு எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.